தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். செங்கோட்டையன் புதிய முடிவு எடுத்தார். செங்கோட்டையன் புதிய முடிவு எடுத்தார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம். அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன். செங்கோட்டையனின் ஆதரவாளராக இருந்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் காலச்சக்கரம் சுழன்றது. எடப்பாடியின் ஆதரவாளராக செங்கோட்டையன் மாற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. செங்கோட்டையனுக்கு ஜூனியர் தான் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராகவும் அதிமுகவின் பொதுச் செயலாளர் பதவியையும் கைப்பற்றினார். தற்பொழுது செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சியின் பேச்சை கேட்டு போர்க்கொடி தூக்கினார். பிரிந்தவர்கள் ஒன்று சேர்க்க வேண்டும், 10 நாட்கள் கெடு என்று. ஆனால் எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனை கட்சி பதவியிலிருந்து தூக்கினார். இந்த சூழ்நிலையில் பாஜக தற்பொழுது செங்கோட்டையனை கைவிட்டு விட்டது. பிரிந்து சென்றவர்கள் இணையக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இல்லை. செங்கோட்டையன் அரசியல் அனாதையாக்கப்பட்டுள்ளார். அதிமுக தொண்டர்கள் தங்களுக்கு பெருமளவு ஆதரவு தருவார்கள் என்று எதிர்பார்த்தார். ஆனால் 1% ஆதரவு கூட செங்கோட்டையனுக்கு கிடையாது. இந்த சூழ்நிலையில் செங்கோட்டையன் தற்பொழுது ட்விட்டரில் ஒரு புதிய கருத்தை பதிவு செய்துள்ளார். பிரிந்து சென்றவர்கள் குறித்து தான் கூறிய கருத்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளது என்று அவர் கூறியுள்ளார். பிரிந்து சென்றவர்கள் குறித்து தான் கூறிய கருத்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது என்று கூறியிருக்கிறார். இதன் அர்த்தம் என்னவென்று சொன்னால், மீண்டும் எடப்பாடியுடன் இணக்கமாக செல்ல அவர் விரும்புகிறார் என்று கூறப்படுகிறது. கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள கொங்கு மண்டலத்தில் உள்ள அதிமுக தொண்டர்கள் செங்கோட்டையனை மீண்டும் எடப்பாடியுடன் சேரும்படி கூறி வருகின்றனர். விரைவில் செங்கோட்டையன் எடப்பாடியுடன் சமாதானமாகி விடுவார் என்று கூறப்படுகிறது. ஏனென்று சொன்னால், அதிமுக தொண்டர்கள் ஆதரவும் இல்லை, தலைவர்கள் ஆதரவும் இல்லை, பாஜகவும் கைவிட்டு விட்டது. ஆக எடப்பாடியுடன் இணக்கமாக செல்வதை தவிர வேறு வழி இல்லை என்ற முடிவுக்கு செங்கோட்டையன் வந்துள்ளார். இது பாரதிய ஜனதாவுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எடப்பாடிக்கு எதிராக ஒரு தலைவரை அதிமுகவில் உருவாக்கி வைக்கலாம் என்று பாஜக நினைத்தது. ஆனால் எடப்பாடியோடு இணைந்து செயல்பட செங்கோட்டையன் முடிவு செய்துள்ளார்.